அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அடியார் பேறு என்ற தலைப்பின் கீழ் வரும் 10வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். வெடிக்க பார்த்து நிற்கின்ற வெய்யர்தமையும் வினைத்துயர்கள் பிடிக்க பார்க்க துணியாத பெருமான் நினது திருவுளந்தான் நடிக்க பார்க்கும் உலகத்தே சிறியேன் மனது நவையாலே துடிக்க பார்த்து இங்கு இருந்தது கான், ஐயோ இதற்கும் துணிந்ததுவோ அப்படின்னு சொல்லி இந்த பாடலை ஏற்றியிருக்காங்க. இந்த பாடலுக்கான விளக்கம்: மற்றைய ஜீவர்கள் படும் துன்பங்களை பார்த்து அவர்களுக்கு ஜீவகாருண்யம் செய்யாமல் துன்மார்க்கத்தில் பயிலும் கொடியவர்களுக்கும் வினையினால் வரும் துன்பங்களை போக்கும் இறைவனே, நினது திருவுள்ளம் நான் செய்யும் குற்றங்களை பொய்யால் மறைத்து மெய்யர் போல நடிக்கும் சிறுமையுடையவனாகிய என்னுடைய மனம் குற்றங்களால் துயர் பொறாமல் துடிப்பதை பார்த்து சும்மா இருப்பதற்கு எப்படிதான் துணிவு கொண்டதுவோ அப்படின்னு சொல்லி இந்த பாடலை இயற்றியிருக்காங்க. இதுக்கு நம்ம விளக்கம் பார்க்கணும் அப்படின்னா, வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யம் பிரிவு 1 அதில் தெளிவாக இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதில் 2 விளக்கம் பார்க்கலாம். அந்த 2 விளக்கமுமே இந்த பாடல் வரிகளுக்கு ரொம்ப முக்கியம். அதோடு கூட கடைசியாக இந்த அதாவது முற்பிறவி துன்பங்கள் வரும், முற்பிறவியில் நாம் செய்த அந்த துன்மார்க்கத்தில் பயின்று அதனால் வந்த அந்த துன்பங்கள், இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் பார்க்கலாம். முதல்ல ஜீவகாருண்ய ஒழுக்கம் பிரிவு 1 அதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்களில் அநேகர் பசி, தாகம், பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகிறது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டு அதற்கு பதில் அவரே சொல்கிறாரு. முன் தேகத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் கடின சித்தர்களாகி துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்கள் ஆதலால் கடவுள் விதித்த அருளாக்கினை படி பசி, தாகம், பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகிறார்கள் என்று அறிய வேண்டும். தெளிவாக சொல்கிறாங்க. முற்பிறவியில் அதாவது துன்மார்க்கத்தில் பயின்று இருக்காங்க. அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கம் செய்யாமல் துன்மார்க்கத்தில் பயின்றதனால் அவர்கள் இந்த பிறவியில் பசி, தாகம், பயம் முதலிய துன்பங்களினால் அவதிப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. சொன்னவங்க சரி, இப்போ அந்த மாதிரி அவதிப்படுறாங்க இந்த பிறவியில், அவங்களுக்கு நம்ம ஜீவகாருண்யம் பண்ணுனா அது கடவுள் அருளாக்கினை அந்த நியதிக்கு விரோதமாகாதா அப்படின்னா அதுக்கு அவரே தெளிவாக பதில் சொல்கிறாங்க. அவங்களுக்கு நாம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் செய்யலாம் அப்படின்றாங்க. அதுக்கு அவரே விளக்கமும் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள். நான் படித்ததை கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு க்ளீனாக புரியும். கேள்வி இதுதான்: முன்பிறப்பில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விட்டு துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களை இந்த பிறப்பில் பசி, தாகம், பயம் முதலியவற்றால் துக்கப்படச் செய்வது கடவுள் அருளாக்கினை நியதி என்றால் அந்த ஜீவர்கள் விஷயத்தில் காருண்யம் வைத்து ஆகாரம் முதலியவை கொடுத்து அவர்கள் துக்கத்தை மாற்றுவது கடவுள் அருளாக்கினைக்கு விரோதமாகாதா எனில் அதுக்கு பதில் சொல்கிறாங்க, ஆகாது. அரசன் தன் கட்டளைக்கு முழுவதும் விரோதித்து
கால்களுக்கு விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கின்ற பெரிய குற்றவாளிகளுக்கும் தன் சேவகர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றான். அதுபோல் கடவுள் தம் கட்டளைக்கு முழுவதும் விரோதித்து பல்வகையால் பந்தம் செய்யப்பட்டு நரகத்தில் இருக்கின்ற பாவிகளுக்கும் தமது பரிவார தேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றார். அரசன் தன் கட்டளைப்படி நடவாமல் வேறுபட்ட சாதாரண குற்றமுடையவர்களை தன்னால் அவர்கள் பெறத்தக்க லாபத்தை பெற ஒட்டாமல் உத்தியோகத்தினின்றும் நீக்கி அவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கின்ற நிமித்தம் அவ்விடத்தை விட்டு வேறிடங்களில் வெளிப்படுத்துகின்றான். அவர்கள் உத்தியோகம் இழந்தபடியால் சுக போஜன முதலிய போகங்களை இழந்து ஊர்ப்புறங்களில் போய் ஆகாரம் முதலியவை குறித்து அலைந்து வருந்துகின்ற போது தயவுள்ளவர்கள் கண்டு ஆகார முதலியவை கொடுக்கின்றார்கள். அதை அரசன் கேட்ட காலத்திலும் கண்ட காலத்திலும் கொடுத்தவர்களை இரக்கமுள்ள நல்ல சமுசாரிகள் என்று சந்தோஷித்து உபசரிக்கின்றானே அல்லது கோபிக்கின்றான் இல்லை அப்படின்னு சொன்னவங்க அப்படியே அடுத்து சொல்கிறாங்க. அதுபோல் கடவுள் தம் கட்டளைப்படி நடவாத சாதாரண குற்றமுடைய ஜீவர்களை தமது சக்தியால் அவர்கள் பெறத்தக்க சுகங்களை பெற ஒட்டாமல் தாம் கொடுத்த சௌக்கிய புவனபோகங்களை விடுத்து அந்த ஜீவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கும் நிமித்தம் அந்த தேகத்தினின்றும் நீக்கி வேறொரு தேகத்தில் விடுக்கின்றார். அந்த ஜீவர்கள் சௌக்கிய புவனபோகங்களை இழந்தபடியால் சௌக்கிய போஜன முதலியவற்றை இழந்து வேறு வேறு இடங்களில் ஆகார முதலியவை இல்லாமல் வருந்தும்போது தயவுள்ளவர்கள் அந்த வருத்தத்தை கண்டு ஆகார முதலியவை கொடுத்தால் அப்படி கொடுத்தவர்களை நல்ல இரக்கமுள்ளவர்கள் மேன்மேலும் சுகத்தை அடைய கடவார்கள் என்று சந்தோஷித்து உபசரிப்பார் அல்லது கோபிக்க மாட்டார். ஆதலால் கடவுள் அருளாக்கினைக்கு ஜீவர்கள் காருண்யம் வைப்பதே சம்மதம் என்று உண்மையாக அறிய வேண்டும். தெளிவாக சொல்லிடுறாங்க. நம்ம அப்படி நினச்சிட்டு போயிட வேண்டியதான். இவங்க பசி தாகத்தோடு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க போன பிறவியில் துன்மார்க்கத்தில் பயின்றதுனால ஜீவகாருண்யம் செய்யாமல் துன்மார்க்கத்தில் இருந்ததுனால இந்த பிறவியில் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நம்ம எந்த உதவியும் எந்த உபகாரமும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு நம்ம போக வேண்டியதில்லை. அவர்களுக்கும் நம்ம ஜீவகாருண்யம் பண்ணணும், அதுதான் கடவுளுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி இதில் தெளிவாக ஒரு எக்ஸாம்பிளோட, அதாவது அரசன் எப்படி அந்த மக்கள் ஏதாவது குற்றம் செய்யக்கூடிய அந்த மக்கள் அந்த சிறைச்சாலையில் தண்டனை அனுபவிக்கும் போதும் அவர்களுக்கும் என்ன பண்ணுறான், ஆகாரம்லாம் கொடுத்து அவர்களுக்கு வேலை இல்லாமல் செய்து அவங்க அந்த குற்றத்தை உணரும்படி செய்கிறான். அதே சமயத்தில் அவங்களுக்கு அந்த ஆகாரம்லாம் கொடுத்து தான் அவங்கள காப்பாற்றிட்டு வர்றான். அது மாதிரி தான் கடவுளும் அவங்களுக்கு அந்த சுகபோக அந்த இதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, தடை பண்ணி, ஏன்னா அவங்க பிறவியில் அவங்க பண்ண அந்த பாவங்களுக்கு இந்த பிறவியில் அவங்க அந்த மாதிரி தண்டனை அனுபவிக்கும்படி செய்கிறான். அதுக்காக என்ன பண்ணுறான், சுகபோகங்களை கொடுக்காம அவனை தடுக்கிறான். அந்த மாதிரி தடுத்து அவங்க அவதிப்படும் போது நாம் அந்த ஜீவர்களுக்கு உதவி செய்யும்போது கடவுள் நம்மளை விரோதமாக பார்க்குறது இல்லை. நமக்கு அவருக்கு சம்மதம் தான். நாம் செய்யக்கூடிய இந்த உபகாரங்கள் கடவுளுக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க. சரி, இப்படி சொன்னவங்க முற்பிறவியில் ஓகே இந்த துயர்கள்லாம் இருக்குது, இந்த துயர்கள்லாம் சிக்கி பசி தாகம் பயம் இதனால் அவஸ்தைப்படுறவங்க அந்த ஜீவர்கள் அந்த துன்பங்கள்லாம் எப்படி நீக்கி கொள்ளலாம் அப்படின்னா பரஜீவகாருண்யம் செய்கிறதன் மூலமாக அந்த துன்பங்களை எல்லாம் அவர்கள் நீக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கு அவரே உரைநடை பகுதியில் எப்படி அதே ஜீவகாருண்யம் முதல் பிரிவில் பரஜீவகாருண்யம்ன்ற தலைப்பில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பது பரஜீவகாருண்யம். ஆதலால் இவ்வுலக இன்பங்களையும் அளவிறந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முக்தி இன்பத்தையும் அருளால் அடைவிக்கும் அப்படின்னு சொல்லியே சொல்கிறாங்க. தெளிவாக சொல்லிடுறாங்க. பரஜீவகாருண்யம் பண்ணோம்னா நம்மளுக்கு முக்தியே கிடைக்கும் அப்படின்றாங்க. முக்தி அப்படின்றது என்னது,
அதாவது மும்மலங்கள் நீங்கிய போது அந்த முக்தியே கிடைக்கும். ஆணவம், கண்மம், மாயை அது எல்லாம் நீங்கினா தான் நம்மளுக்கு முக்தியே கிடைக்கும். அப்போ பரஜீவகாருண்யம் பண்ணால் முக்தியே கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நாம் எல்லோரும் பரஜீவகாருண்யம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மும்மலங்கள் ஆணவம், கண்மம், மாயை இதனால் வரக்கூடிய எந்த ஒரு துன்பங்களும் நம்மளுக்கு அண்டாது அப்படின்றது தெளிவாக இதிலேருந்து தெரியுது. அப்போ நம்ம இந்த கண்ம வினைகள்லேருந்து தப்பிச்சு கொள்ளணும் அப்படின்னா பரஜீவகாருண்யம் பண்ணணும். அப்போ பண்ணும்போது துன்பம், விபத்து, ஆபத்து, நோய் எதுவும் நம்மளை அண்டாது. மேலும் வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு ஊழ்வினையாலும் அஜாக்கிரதையினாலும் எந்த துன்பங்களும் நேராது. தெளிவாக சொல்கிறாங்க. ஊழ்வினை சென்ற பிறவியில் நாம் செய்த அந்த வினைக்கு இப்போ நம்ம அவதிப்படுறோம்ல, அதுவும் நம்மளை அதை அண்டாதுன்றாங்க. ஜீவகாருண்யம் செஞ்சுட்டு வந்தோம்னா ஊழ்வினை நாள் உண்டாகும் அந்த அவஸ்தைகள் இப்போ நம்ம அவதிப்படுறோம் பார்த்தீங்களா, பசி, தாகம், பயம், இச்சை, எளிமை இதனால் எதுவுமே நம்ம அண்டாதுன்றாங்க. அதோடு கூட அஜாக்கிரதையினால் வரும் அந்த ஆபத்துகளும் நேராதுன்றாங்க. அஜாக்கிரதைனா நம்ம உதாரணத்துக்கு ஒரு அவசரத்தில் ஒரு வேலைக்கு போகிறோம், கடவுள் சிந்தனையும் இல்லை, எந்த இதுவுமே இல்லை, நம்ம மிசாடு போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எந்த சமயத்துலேயும் நம்மளுக்கு ஆபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம இப்போயே பார்க்குறோம், ஒரு பஸ் பயணமோ, ஒரு விமான பயணமோ, ஒரு ரயில் பயணமோ, அப்போ அந்த மாதிரி சமயத்தில் எந்த நேரத்துலையும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம நிறையா பார்க்குறோம், பலவிதமான விபத்துகள் ஏற்படுது. அப்போ இந்த ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு அது போன்ற சமயத்தில் ஆபத்துகள் நேராதுன்றாங்க. அஜாக்கிரதை, கவனம் இல்லாமல் போயிடுறோம். அவசரத்தில் ஏதோ ஒரு வேலைக்காக போகிறோம், நம்ம அந்த அந்த வேலையை நோக்கிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவசரமாக ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்காக இப்போ மனம் பதப்பதிச்சு பைக் எடுத்துகிட்டு வேகமாக போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஹெல்மெட்டு கூட போடாமல் வேகமாக போகணுன்றது தான் ஜாக்கிரதையாக இல்லை. போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஹெல்மெட்லாம் போட்டுட்டு கவனமாக தான் வண்டி ஓட்டிகிட்டு போகணும். நம்ம அங்கே மனசை வச்சுக்கிட்டு இங்கே வேகமாக எடுத்துகிட்டு போனோம்னா வேகமாகவும் போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஓவர் ஸ்பீடு போகிறோம், ஹெல்மெட்டு போடாமல் போகிறோம், இதெல்லாம் அஜாக்கிரதை. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அப்படி போனாலுமே நம்மளுக்கு ஆபத்துகள் நேராது அப்படின்னு தான் இந்த அவங்க சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள் வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்கே சொன்ன விஷயம், மற்றைய ஜீவர்கள் படும் துன்பங்களை பார்த்து அவர்களுக்கு ஜீவகாருண்யம் இல்லாமல் துன்மார்க்கத்தில் பயிலும் கொடியவர்களுக்கும் வினையினால் வரும் துயரங்களை போக்கும் இறைவனே, இந்த சிறியவனுக்கு நீ இந்த மாதிரி என்னை காப்பாற்றாமல் அருள் செய்யாமல் நான் படும் துன்பங்களை பார்த்து சும்மா இருந்தா அது எப்படிப்பா, சும்மா இருந்தால் எப்படி, அதற்கு எப்படி நீ துணிந்தாய் அப்படின்னு சொல்லியே இறைவன்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம எல்லோரும் என்ன செய்யணும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலேயே நம்ம பயின்று வரணும். துன்மார்க்கத்துக்கு போகக்கூடாது. துன்மார்க்கத்தில் நம்ம போனோம்னா அடுத்து ஒரு பிறவி, வினையை பெருக்கிறோம். அதனால் அடுத்து ஒரு பிறவி இருக்கும். அந்த பிறவியில் நாம் இன்னும் கஷ்டங்களை தான் அனுபவிப்போம். பசி, கொலை, பயம், இச்சை, எளிமை இந்த மாதிரி துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ நம்ம இந்த பிறவியில் என்ன பண்ணணும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே இருக்கணும். மற்றவர்களுக்கு எதிர்ப்பட்ட ஜீவர்களை எல்லாரும் கடவுளாகவே நினைத்து நாம் அந்த ஜீவகாருண்யத்தை செய்யணும் அப்படின்ற அந்த தெளிவோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 11வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.